தமிழ்நாடு முழுக்க சுற்றி பார்க்குற என்னோட பயணத்தை நம்ம பாண்டிய பேரரசான மதுரையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். மதுரைனால எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க ஒரே விஷயம், நம்ம மதுரை மீனாட்சி அழகர் தான். அப்படியாப்பட்ட நான் அளவுகள் பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா 2300 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சமணர்களும் அவங்க தங்கியிருந்த குகைகளும் பாறை படுக்கைகளும் பாறை ஓவியங்களும் இன்னும் எங்க இருக்கு. அந்த இடம் எக்ஸாக்டா எங்க இருக்கு, அங்க எப்படி போகணும், அங்க போய் நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஆரம்பிக்கலாங்களா? நண்பர்களே, பேர் கிரில்ஸ் பயணத்துக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் பேர் கிரில்ஸ், பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். நானும் அரை மணி நேரமா இந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கேன். பட் வழி எங்கேயுமே சரியா தெரியல. இந்த மாதிரியான உயிர் பழிக்கும் நிலைமைகள்ல நம்ம எது கிடைச்சாலும் சாப்பிடணும், ஆனா அதே சமயத்துல ரொம்ப கவனமா சாப்பிடணும். இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புக்கே மண்டு விடுறா சிவபெருமான்ரா. எங்க பாரு, ரஞ்சிதா, ராதியா, சந்தியா. ஏமா யாருமா நீங்க? அழகர் மலையில அது இவ்வளவு பெரிய இடத்துல வந்து எழுதி வச்சிருக்கேன். நம்ம ஆலூர் தமிழ்நாடு ரைட்ல மதுரை மாவட்டத்தில் வந்திருக்கோம். மதுரை மாவட்ட மக்களுக்கு ஒரு கிவ்வே ஒன்று பண்ணலான் இருக்கேன். இந்த குரங்கு மண்டை ஊருக்குள்ள 200 ருபீஸ் வைக்கலான் இருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த குரங்கு மண்டபோட ஒர்த்து 200 ருபீஸ். நம்ம தமிழ்நாட்டிலே எப்பயுமே ஜே 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 ஜேன்னு கள்ள கட்டி இருக்க ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சுற்றி பார்க்குற என்னோட பயணத்தை நம்ம பாண்டிய பேரரசான மதுரையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். மதுரைனால எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க ஒரே விஷயம், நம்ம மதுரை மீனாட்சி அழகர் தான். அப்படியாப்பட்ட நான் அளவுகள் பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா 2300 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சமணர்களும் அவங்க தங்கியிருந்த குகைகளும் பாறை படுக்கைகளும் பாறை ஓவியங்களும் இன்னும் எங்கே இருக்குது. அந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, அங்கே எப்படி போகணும், அங்கே போய் நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்றத ஒன்று விடாமல் A to Z ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக அழகர் கோயிலுக்கு சைடில் ஒரு பிளேஸ் இருக்குது. நிறைய டைம் போயிருக்கேன், பட் பார்க்கல. அந்த பிளேஸ் தான் போகணும். லெஃப்ட் சைடில் போகணுமாம்மா? இதுக்குள்ளே தான் போகணுமாம்மா? இல்லை போட்டுருக்கு பாரு, திகம்பர் சமண சின்னம், அழகர் கோவில், பகவான் ஆதிநாதர் கற்படுகைகள். இங்கே போயிருக்கியா? ஏண்டா நீலாம் அது என்னது சயின்டிஸ்ட் ஸ்டூடெண்ட்டா? ஃபுல்லாக ஆஃப் ரோடாக இருக்கடா. ஏன்டா இதுக்கு ஒரு தார் ரோடு போட வைக்க. அதை தான்டா கற்படுகைகள், நல்ல விஷயங்கள், இந்த மாதிரி வரலாற்று சின்னங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு தான் ரோடுக்கு போட மாட்டாங்க, ஒன்றும் போட மாட்டாங்க. சைடில் 2 புளிய மரமாக இவங்க வச்சா ஏன்னா நிழல்லே ஓட்டலாம். பொட்டல் கடை இருக்குது, வெயில் வேறு சுள்ளுன்னு அடிக்குது. ஆமாம், மண்ணல்ட்டு போகிறாங்கடா. இருடா எனக்கும் பதறுதுடா. ஐயோ உக்காலி முடிச்சு விட்டான்டா. ஹெல்மெட்டை பிடிக்கலாம். சரி, மண்ணல்ட்டா மாமா போகிறாங்க. அழகர் கோயிலையும் விட்டு வைக்கலாடா அவங்க. ஏமாமா அழகர் கோயிலையும் விட்டு வைக்க மாட்டேன்ட்டாங்கடா. இங்கேயும் மாட சுரண்டுறாங்க. எதைத்தான் அவங்க விட்டு வச்சிருக்காங்களோ களவாணி பயிலு. இந்த அங்கே போகிறாங்க பாரா. ஒரு வண்டி தான் பார்த்தா இன்னொரு வண்டி போகுதுமாம்மா. நடந்து போகணுமா? இல்லைம்மாம்மா, பைக்கில் தான்டா. நடந்து போகணுமா? நடந்தெல்லாம் போக மாட்டேன், பைக்கை நான் விட்றேன், நீ ஏன் கூட போடுறேன். என் தம்பி மட்டும் வீடியோ பார்த்தேன், அவ்வளோதான் என்னை கொலையாக கொண்டு வரியான். புது வண்டி ஆஃப் ரோடுக்குள்ள வச்சு அடிச்சுட்டு இருக்கேன். R15 இது பரவாயில்ல. வெயில் தான்டா எனக்கு பிரச்சனையே. சரி, வெயில் தான் கொலையாக கொள்ளுது, மற்ற எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. வெயில் அடிக்குது. அழகர் மலை பக்கம் இப்படி ஒரு இடமா? ஆக்சுவலாக நம்ம ஆலூர் தமிழ்நாடுல இப்போ மதுரை டிஸ்ட்ரிக்டில் அழகர் கோயில் தான் போயிட்டுருக்கோம். அழகர் கோயிலில் நீங்கள் நிறைய அழகர் அந்த சைடு பார்த்துருப்பீங்க, பட் அது பார்க்காத இன்னொரு சைடை நான் காமிக்கலான்னு தான் வந்திருக்கேன். அழகர் மலை சமணர் சின்னம் இந்த பக்கம் தான் கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஒரு லாரி பின்னாடி போடுற வண்டி எனக்கு குவாரிக்கு போடுற மாதிரியே ஃபீல் ஆகுது. என்ன இடமாம்மா அது? அருவா கொண்டு வந்துருக்கலாமா? பாரு எவ்வளோ பண்ண மாதிரி இருக்குன்னு. எங்கடா கூப்பிட்டு போகுது? நான் 1 கிலோமீட்டர் மேலே வந்திருப்போம்ல. 2 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ தூரம் கூப்பிட்டு போகுதுன்னு தெரியல.
மேப்பில் தான் நான் போயிட்டுருக்கேன். மேப்பு கரெக்டான கூட்டு போகுது. கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன். வேறு வழி இல்லை, ஒரே ரூட்டு தான். இதுக்குள்ளே வந்து சமணர் சின்ன வச்சுருக்காங்களடா. ஒரு கடை கூட இல்லை மாமா வாங்கி தின்றதுக்கு. எந்த பக்கம்? இந்த லெஃப்டா ரைட்டா? இந்த ரூட்டில். அப்போ இந்த பக்கம் ரோடு போகுது மாமா. மாமா அந்த ரூட்டில் தான்டா போயிருக்கணும். இந்த ரூட்டு கிடையாதுடா, இது மண்ணலில் போகிறதுடா. அந்த ரூட்டு தான்டா. முடிச்சு விட்டான்டா. ஹெல்மெட் போடுறா. சை எங்கிட்டு இருந்து ஆள்ட்டு போகிறாங்க. இங்கே பாடுறா மாமா, எல்லா மலையும் உடச்சு திண்டு. இந்த பக்கம் இல்லை, அந்த ரூட்டு தான். அந்த ரூட்டு தான் மாமா. இல்லடா ஒன்ஸ் உங்களுக்கு கை லாக் ஆயிடுச்சா? அவன் வேற வரானாடா. யாரா அவனுங்க? வர்றதுக்குள்ள திருப்பிடுவோம். கை இதை அவன் அழுத்துனா விரல் மாட்டிக்கிச்சு மாமா. மணலா வேற இருக்கு. மணலா இருக்குடா. சை ஹீட்டு வேற ஏறுது மாமா. ஏய் எப்படி யூட்டன் போடுறது? அவன் வந்துட்டு போறான்டா, நாம வண்டியை திருப்பேன்டா. ஃபுல்லா மணலா இருக்கு. அந்த இடம் தான்டா பள்ளத்தாக்கு மணி இருக்கு பாரு. இந்த அந்த இடம் தான் மாமா. அந்த இடம் தான். ஹால் இருக்காங்களா? ஹால் இருக்காங்க. படம் எடுத்தாங்களா? என்ன படம்? படம் எடுத்துருக்காங்களா அங்க? என்னது சுந்தரபாண்டி படம் இங்கே எடுத்தாங்களா? ஆ சுந்தரபாண்டி. ஓ அந்த அந்த சீட்டு அடிக்கிட்டு இருப்பாங்களா? ஓ லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சுந்தரபாண்டி கிளைமேக்ஸ் இங்கே தான் அழகு பின்னாடி எடுத்தது. வண்டி அங்கே போட்டுருவோம். இறங்கு. சோவா நண்பர்களே, பேர்கில்ஸ் பயணத்துக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, எங்கே வழி இருக்குன்னு எனக்கு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த காட்டுக்குலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே 2 சமணர்கள் கேவ் இருக்குது. இடம் எங்கே இருக்குன்னு தெரியும், மேலே தான் இருக்குது. பட் அதுக்கு போகிற வழி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நானும் அரை மணி நேரமாக இந்த முள்ளுக்காட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன். பட் வழி எங்கேயுமே சரியாக தெரியல. இந்த யூனிவர்ஸோட கான்செப்ட், நம்ம ஒரு விஷயத்தை தேடுவோம், அது நம்ம கிடைக்காது. பட் வேற ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் தேடின விஷயம் கிடைக்கல, வழி எங்கே இருக்குன்னு கிடைக்கல. பட் இன்னொரு விஷயம் கிடச்சிது. ஆக்சுவலாக அதை பார்த்தா நானே ஷாக் ஆகிட்டேன், நீங்களும் ஷாக் ஆகிடுவீங்க. அது என்னன்னு தானே கேட்குறீங்க. ஸோ அது என்னன்னு சொல்கிறத விட நானே இல்லை என் மாமன் காட்டுவான் பாருங்க. சொல்லுவோம். டேய் சொல்லுவோம், இங்கே வாச்சிருவோம். இருக்கூடா மண்டு விட்றா. காமித மண்டு விட்றா. அது என்னதுடா? என்ன எதோட மண்டு விட்றா? அது மனுஷனோடதா? மனுஷனோட இல்லை மாமா, மனுஷனோடதான்டா. மனுஷனோடதா? இது குட்டி குழந்தைய புதைச்சிருக்காங்களோ. இது குரம் குட்டிது மாமா. பாரு மூக்கு நீண்டு இருக்கு. மனுஷங்களுக்கு மூக்கு நீண்டு இருக்காது. நம்மளுக்கு அப்படித்தாண்டா. நமக்கு இப்படி இருக்காது மாமா. கீழ்த்தடை பாரு. நமக்கு வந்து இந்த மூக்கு வந்து பள்ளமா இருக்கும். இது குரங்கோடது. வாய் வந்து கீழ்த்தடை பாரு. கீழ்த்தாடை இல்லை, எனக்கு நல்லா தெரியும். இது வந்து குரங்கோடது. காமிக்குதா? கேமராவில் தெரியுதா? ஜூம் நல்லா தெரிகிறது. இது வந்து குரங்கோடதுவா? நினைவுக்கா பார்க்கவே பயங்கரமாக இருக்குமாமா. ஸோ ஃபைனலாக பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு வழியை கண்டுபிடிச்சாச்சு. இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இந்த வேதனை, அதாவது நான் பட்ட துன்பம் வையகமும் படக்கூடாதுன்றதுக்காக எப்படி போகிறதுன்னு தெளிவாக சொல்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த ரூட்டில் வரணும். வர்றப்போ ஸ்ட்ரெயிட்டாக வருது பார்த்தீங்களா? வந்துட்டு நாங்கள் இந்த ரூட்டு வழியாக பைக்கை போட்டு வந்துட்டோம். பட் நீங்கள் அப்படி வர தேவையில்லை. அங்கே வந்துட்டு அப்படியே அந்த ரூடு வழியாக வந்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த ரூட் இருக்கும். அந்த ஒரு மரம் இருக்குது பாருங்களா, அந்த மரத்துக்கு உள்ளே வரணும். உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் மரம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் படி இருக்கும். படியில் ஏறி இப்படியே வந்து அங்கே ஒரு இரும்பு ஏணி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே வந்துருங்க. இந்த போர்டை காணாம பாரு. படி படி இருக்கு. எனக்கு போர்டு இருந்திருக்கு. போர்டை உடைச்சிருக்காங்க. போர்டே உடைச்சிருக்காங்க.
நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ போயிட்டு வரையா. படி ஃபுல்லாக சரிஞ்சு போயிருக்கடா சாமிடா. பார்த்தீங்கம்மா கல்லில் ஆள் ஆடு மாட்டாங்க, வா போவோம். இந்தா இதுக்குள்ளேயும் புகை இருக்குடா. ஏடா இல்லை இது என்ன நினைச்சு பரிசோதனை பண்ணுறா? இல்லை செருப்பை கழட்டிட்டு கூட போலாம்டா. செருப்பை கழட்டிட்டா? டேய் செருப்பு கீழே விழுக போகுதுடா. டைனோசர் மணி போட்டாங்களடா. படு தூங்குறதுக்கு இடமான இருக்குடா. தூங்குவோமா? இப்படி இறங்க முடியாது. டேய் கீழே பாதம் இருக்குடா, வாடா. சுடுதுடாமாம்மா. சரிக்கிட்டு போயிடாதாடா அது. சறுக்காது, கீழே கல் இருக்கு. இல்லை என்ன ஜம்ப் பண்ணுற இங்கேருந்து? டாக்டர் மாதிரி இறங்க விட்டுருங்க. இறங்க இறங்க வேமா இறங்கடா. பாறையில் படி செதுக்கி வச்சிருக்கேன் பேர். ஆமாம் இதுக்கு வைக்கிற கண்டிஷனே சீரெலாம் முடிக்குதுடா. ஊட்டி விட்டுருவோமா? கீழே நான் பைக் இருக்குடா. பூஸ்ட் ஸ்டைலில் ஒரு கிக்கு விட்டேன்னு வச்சுக்குவேன், அவ்வளோதான் கடைக்காரனை உருண்டுரும். மேலே இருக்கிறோம். ஆமாம் இருக்குடா, வாடா தெரியுண்டா. இந்த இருக்கு பாரு, இந்தா அந்த பக்கம் போட்டிருக்கான் படி. பச்சை பசையில் ஒரு ஆலமரம். ஆமாம் ஆலமரமா அது? ஆலமரமா? இச்சா அரச மரம்டா. தண்ணி இருக்குன்னு பார்த்தா சுத்தமாக தண்ணி இருக்காப்புல. அந்த 2 குகை இருக்கு ஒரு அந்த மூச்சு வாங்குது பாரு. 2 குகை தண்ணி இருக்குடா தண்ணி. அடங்கப்பா அடிக்கிற வெயில்லையும் தண்ணி இருக்கு. பட் இந்த தண்ணி என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். தெளிவாக தான்டா இருக்கு. அவனுக்கு என்னடா பண்றானுங்க? ஏண்டா வேர்ல என்னமோ பண்ணிட்டு இருக்கானுடா. பாவம் அங்கே தேன் எடுக்க வந்த ஒரு தேனி பையவுல தண்ணிக்குள்ள வந்துட்டான். தேனிக்கு தேன் எடுக்க மட்டும் தான் தெரியும், நீச்சல் தெரியாதுன்னு எனக்கு இப்போதான் தெரிஞ்சுது. கொடுமையான விஷயம் என்னன்னா, இயற்கையை அழிச்சு நாசமாகிற நம்ம மனுஷ பேருக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கு, இவனுங்களுக்கு நீச்சல் தெரியல. ஸோ ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. ஏன்னா இவனுங்கிட்ட இருந்து எக்கச்சக்கமாக தேனை இவனுங்கிட்ட இருந்து அடித்து பிடுங்கி இவனுங்க சேமித்து வச்ச தேனெல்லாம் பிடிச்சிருக்கோம். அதுக்கு ஒரு நன்றி கடனா என்னால் முடிஞ்சது ஏதோ. இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் எதுனா, நம்மளால் பண்ண முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு பண்ணாமல் இருக்குது. உங்களால் முடியும் அப்படின்னா தயவு செய்து, அது எதுவாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, உங்களால் முடியும் அப்படின்னா மற்றவங்களுக்கு அதை பண்ணுங்க. அப்படி அழகர் கோயிலுக்கு சைடில் இருக்க மலையில் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன மரமாம்மா? இச்சி மரமா? இச்சி மரம் ஒன்று பக்கத்தில் குளமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தண்ணி கம்மியாக இருக்குது. பட் வெயில் காலத்துலேயே தண்ணி கம்மியாக இருக்குது. இந்த தண்ணியை நாங்கள் குடித்தோம். எல்லோரும் குடிக்கணும்னு சொல்லலை, பட் நாங்கள் கிராமத்து பசங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, குடிச்சிட்டோம். ஏன்னா இங்கே வெயிலுக்குங்க தாங்க முடியல, தண்ணி பியூராக இருந்தது, அதனால் குடித்தோம். நீங்கள் வரும்போது என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரியாது. ஸோ இது குடிங்கன்னு சொல்லி ஜட்ஜஸ் பண்ண மாட்டேன். வாட்டர் பாட்டில் இருந்தால் வாட்டர் பாட்டில் கொண்டு வாங்க. இதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தா 2 குகைமானி இருக்குது. என்ன மாமா இருக்குல்ல? சாமியா? சிவன் இருக்காரா? எங்க என்னப்ப நல்லவா? எங்கடா? இந்த இருக்காரா? என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா? சிவபெருமான்ரா. உன்னை விட ஒரு சொத்து சொகா இந்த மண்ணில் இல்லைன்னு தான் சொல்லிடுவேன். கண்ணு மணி என சின்ன கையில் ஏந்திதான் கொன்னிடுவேன். இதை பார்த்தா என்னன்னு தெரியுதா? சூடும்போது விளக்கு பொருத்தி வைக்கிறதா? அந்த பள்ளமானி இருக்கு பாரு, இதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி விளக்கு பொருத்தி வைப்பாங்க சிவபெருமானுக்கு. இது கூட விளக்கு சிம்பிள் இருக்கு பாரா. என்ன இல்லையே, தண்ணியை ஊற்றுனா எப்படா எரியும்? என்னடா முட்டாத்தனமாக பேசுகிற? தீப்பெட்டி அப்படி என்கிட்ட இல்லைடா. இது எதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி குகமானி செஞ்சுருக்காங்க குழி மாதிரி? நான் திருப்பரங்குன்றத்துல இதே மாதிரி தெரியுமா? திருப்பரங்குன்றம் இருக்குடா, இந்த இடத்துல ஏதோ இது இருக்கும்டா. இல்லை ஓவியங்கள், குகை ஓவியங்கள். எங்கே அதை காணா? எங்கடா இருக்கு? ஏதோ மேலே ஓவியங்கள் இருக்கும்டாடா. இல்லை இதுக்கு மேலே இருக்கும்டாடா. இருடா
இந்த இருக்குடா. அதாவது சிவலிங்கம் அங்கே இருக்கும், செதுக்கி வச்சுருப்பாங்க. அது கீழே இந்த மாதிரி படுக்கையெல்லாம் இருக்கு. அது இந்த சைடில் தான். இந்த இடத்துல எது தெரியுது பார்த்தியா? ஆள் உருவம் போட்டு இதில் இதே இப்போ ரீசெண்டாக ஏதோ எழுதி கிறுக்கி வச்சுருக்காங்கடா, ஒன்றுமே தெரியலடா. இங்கே 2 உருவம் இருக்குது, ஆண் பெண்ணு. ஆனால் என்னன்னு தெரியல, உருவம் இருக்குது. இங்கே ஏதோ மம்மி இருக்குடா, இங்கே மம்மி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குடா, வரைஞ்சி வச்சுருக்காங்கடா. இது என்ன உருவம்னே தெரியலங்க, பார்க்க மம்மி மாதிரி இருக்கு. ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு, அது மட்டும் இல்லை, அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் இருக்கு. இங்கே ஏதோ ஏணிப்படி மாதிரி எழுதி வரைஞ்சி வச்சுருக்காங்க. அம்மா என் பேர் எழுதியிருக்காங்கடா, செல்வகுமார். பி செல்வகுமார், எனக்கு எம் செல்வகுமார்ரா. எல்லாரும் அவன் 6 பேர். இங்கே பாரு, ரஞ்சிதா, ராதியா, சந்தியா. ஏம்மா யாருமா நீங்கள்? அழகர் மலையில் அது இவ்வளோ பெரிய இடத்துல வந்து எழுதி வச்சுருக்காங்க. எது லதா காலேஜா? என்ன காலேஜ்? லதா மாதவன் காலேஜ். ஸோ அது பக்கத்தில் இருக்க அழகர் மலையில் யாருன்னு தெரில. ஏம்மா யாருமா நீங்கள்? அது ஒரு யான்னு வருது பாரு, ரஞ்சிதா, இது ராதியா, சந்தியா. எனக்கு தெரிஞ்ச இந்த காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க தான் எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன லதா மாதவனா? லதா மாதவன் காலேஜ் எழுதியிருக்காம்மா, பாருவாம்மா. ரஞ்சிதா எம்வி, ராதியா எம்வி, சந்தியா எம்வி. ஏம்மா யாருமா நீங்கள்? எங்கம்மா இருக்கீங்க? இவ்வளோ இடத்துல வந்துமா எழுதுவீங்க? எம்விடா, எம்வி டிகிரி இல்லை மாமா, ஏதோ இன்சியல் என்ன காரணம்னு தெரில. ஆனால் எம்பின்னு போட்டு எழுதி வச்சுருக்குங்க அந்த பிள்ளைங்க. வேறு யாருமே கிடையாது, நம்ம மதுரை பிள்ளைங்க தான். அழகர் கோயிலில் வந்து எழுதி வச்சுருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த லதா மாதவன் காலேஜ் அந்த பிள்ளைங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம ஊருக்கார பிள்ளைங்க தான். ஸோ டேக் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ரஞ்சிதா, ராதியா, சந்தியா. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய எழுதி வச்சுருக்காங்க நம்ம பயிலுக்கு. சிவலிங்கம் வேறு செதிச்சு சிவனுக்கு கண்ணு வேறு வச்சு விட்ருக்காங்கடா. இங்கே பாடுறா, இது மட்டும் சிவன் பார்த்தாரு அவ்வளோதான்டா. இந்த வியூ மட்டும் இல்லை, இந்த இடமும் வேற லெவலில் வைப்பாக இருக்குது. 2300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் ஸோ மன அமைதிக்காகவும் நிம்மதிக்காகவும் சமணர்கள் தியானம் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போது அங்கே நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் தேடி போதும் ஒரு தனி வைப். ஸோ தமிழ்நாடு முழுக்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட பயணத்தை இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நம்ம பாண்டிய பேரரசான மதுரையில் தான் சமணர்கள் அதிகமாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கீழே குயில்குடியாக இருக்கட்டும் சரி, நம்ம அழகர் கோயில் பக்கத்தில் இருக்க மலமாக இருக்கட்டும் சரி, நம்ம அருட்டாப்பட்டியிலும் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. மதுரைக்கு சுற்றுப்படுற இடத்துல எக்கச்சக்கமாக சமணர்கள் வாழ்ந்த இடம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, கிமு 3ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பாண்டியர்கள் சமணத்திற்கு மிகப்பெரிய லெவலில் ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. பட் அதே பாண்டிய மன்னர்கள்லாம் சமணர்கள் கல்வெட்டு பண்ணாங்கன்னு 2வது விஷயம். ஸோ அந்த சமணர்கள் பற்றி தனியாக ஒரு பாட்டாகவே பேசலாம். இது எல்லாத்தையும் பற்றி மதுரை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் நான் தனியாக ஒரு டாப்பிக்காகவே பேசுகிறேன். சரி ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன குட்டி ஒரு கிவ்அவே மாதிரி இருக்குது. என்னென்னு நீங்களே பாருங்கள். நம்ம ஆலூர் தமிழ்நாடு ரைடில் ஸோ மதுரை மாவட்டத்தில் வந்திருக்கோம். மதுரை மாவட்ட மக்களுக்கு ஒரு கிவ்அவே ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இது என்னென்னா, நம்ம சமணர் ஸோ திகம்பர் சமண சின்னத்தில் ஒரு குரங்கு மண்டை ஓடு ஒன்று எடுத்துருப்போம். ஸோ இந்த குரங்கு மண்டை ஓடுக்குள்ளே ஸோ 200 ருபீஸ் வைக்கலான்ட்டு இருக்கேன். இந்த குரங்கு மண்டோட ஒர்த்து 200 ருபீஸ். ஸோ ஐயோப்பா உருள்றானே போகிறேன். எந்த இடத்துல வைக்க போகிறேன் எனக்கு தெரியாது, பட் நான் ஒரு இடத்துல வைக்க போகிறேன். ஸோ கிவ்அவே நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த வீடியோ பார்க்குற யாருனாலும் சரி, இந்த மண்டோட நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்க 200 ரூபா உங்களுக்கு தான். சப்போஸ் இதை யாராவது எடுத்துட்டாங்க, சப்போஸ் 200 ரூபா இல்லை அப்படின்னா இந்த மண்டோட எக்ஸாக்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், ஜாலியாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். அப்படி இல்லாட்டி யூடியூப்லையும் கமெண்ட்ஸில் டிஎம் பண்ணுங்கள். யூடியூப்பில் மோஸ்ட்லி நான் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்காது, ஏன்னா எக்கச்சக்க கமெண்ட்ஸ் வரும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக அந்த மண்டோட நீங்கள் எடுத்து கையில் வச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா போதும். ஸோ உங்களுக்கு 200 ருபீஸ் கிடைக்கும்.
இந்த இடத்த விட்டு கிளம்பும்போது நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். எதன்னு கேட்டிங்கன்னா அந்த மண்டவோட தான். ஆக்சுவலாக நான் கிளம்பும்போது இந்த இடத்தோட ஞாபகமாக இருக்கட்டும், நான் ட்ராவல் பண்ண ஒரு மெமரிஸ்க்காக அந்த மண்டவோட அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போனால் தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் தோணுச்சு, அந்த மண்டவோட மட்டும் நான் வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா தொடப்பத்தில் அடிக்கிற அடியில் நானும் சரி அந்த மண்டவோடும் சரி இருந்த இடம் தெரியாமல் ஓடிடுவோம். ஸோ தெரிச்சிருவோம். அதனால தான் சரி ஓகே அங்கேயே விட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக விட்டு வந்துட்டேன். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம மதுரை மக்கா யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம பாசக்கார பயில எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் நெக்ஸ்ட் ஒரு எபிசோட பார்க்கலாம். நம்ம மதுரையோட இடத்துல இன்னும் இது எக்கச்சக்கமாக இல்லை, ஒன்று விடாமல் A to Z கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிளேசஸ் இந்த மாதிரி இடம் எதுவாக இருந்தாலும் சரி, ஹாரர் பிளேஸாக இருக்கட்டும், மிஸ்ட்ரி பிளேஸாக இருக்கட்டும், நேச்சுரல் பிளேஸாக இருக்கட்டும், ஹில்ஸாக இருக்கட்டும், டெம்பிள்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி கவுண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். என்னோட இந்த பயணத்தை நம்ம பாண்டிய பேரரசான நான் பிறந்த மண்ணான மதுரை மண்ணிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பயணம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம், நம்ம ரைடு இங்கேருந்து ஆரம்பித்து எங்கே போய் முடியுது அப்படின்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you, bye. அப்புறம் இவனுங்க பண்ற அட்டூழியம், ஐயோ மதுரைக்கு அவுட்டர்ல தான் எடுக்கிறானுங்க. பார்த்தா இங்க நம்ம அழகர் கோயிலே கை வச்சிருக்கானுங்க. அழகர் பக்கத்துல எங்க அள்ளிக்கிட்டு இருக்கானுங்க, எங்க நிறுறானுன்னு தெரியல. என்னதான் அந்த மணல் அள்ளுறவங்க கவர்மெண்ட் பர்மிஷனோடய மணல் அள்ளினாலும் எனக்கு ஒரு டவுட், ஒரு சந்தேகம், ஒரு வகுத்தறிச்சல்னு கூட சொல்லலாம். ஸோ அது என்னன்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்த 2300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களாக இருக்கட்டும் சரி, நமக்கு முன்னாடி வந்த ஜென்ரேஷனாக இருக்கட்டும் சரி, அரசர் ஏன் நம்ம பாண்டிய மன்னராகவே இருக்கட்டும் சரி, எவ்வளவோ பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஏன் ஆங்கிலேயர் கூட ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஏன் பிரிட்டிஷ்காரன் எடுத்துக்கோங்க, அவனே ஆட்சி பண்ணியிருக்கான். அவன் இருக்கிற தங்கத்தை ஸோ பணத்தை தான் சுரண்டிட்டு போனான். இந்த மாதிரி நம்மளோட இயற்கை வளங்களையும் மலைகளையும் ஸோ எதையும் சுரண்டிட்டு போல. நானும் நம்ம ஊருக்கார பயிலுங்க வலிச்சு தொடச்சி நக்கி தோண்டி எடுத்து போயிடுவானுங்க. ஸோ அதாவது அடுத்த ஜென்ரேஷன் நம்ம என்ன கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்றத எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம அழிவையும் பேரழிவையும் இயற்கை மாசுகளையும் இதைத்தான் வாரி வழங்கிட்டு போகிறோம். ஸோ இதை பற்றி என்னால் என்ன பண்ண முடியும், வகுத்தறிச்சல புலம்ப முடியும். ஸோ முடிஞ்ச அளவு உங்களை சுற்றி போகிற இடத்துங்களை நீங்கள் பாதுகாத்து வச்சுருங்க. முடிஞ்ச அளவு ஒரு மரத்தை நடுங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஸோ டாடா பாய், see you.